ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விசுபாகி அப்படின்ற ஒரு படத்தை பற்றின ட்ரெய்லர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவோட உருவாகிற மலையாள திரைப்படம். ஸோ இது வந்து கன்னடம், தெலுங்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட் இதிலலாம் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியிலேருந்து இது படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு மோகன்லாலுக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற மோகன்லாலுக்கும் நடக்கிற ஒரு கனவுல, அதாவது கான்வர்சேஷன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பாடம் தான் இது. ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் படத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதே கான்செப்டை, பட் அதில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து முழுக்க இருக்கிற மாதிரியான ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ கரண்ட்டில் நடக்கிற மாதிரி லொக்கேஷன் செட்டப் இருந்தாலும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலும் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மாவீரன் படத்தோட கதை இதில் இருக்குது. பட் அதை வந்து சின்ன ஒரு லீடாக எடுத்து இது மெயின் கதையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மோகன்லால் ஒரு பிஸ்னஸில் பெரிய மேக்னெட்டாக இருக்காங்க. அவருக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்காங்க. பட் அவர் கூட இருக்கிற பாடி கார்டு வந்து அவரை காப்பாற்றுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது மோகன்லாலுக்கு அடிக்கடி சில நினைவுகள் வருது. கனவுகளில் அவர் நிறைய இது பண்ணுறாரு. ஸோ அப்படி கனவுகளில் வர்றதில் என்னென்னா, மோகன்லால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசராக இருக்கிற மாதிரியும், அங்கே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கிற மாதிரியும், அதை அவர் சமாளிக்கிற மாதிரியும் அவர் நிறைய கனவுகளை காண்றாரு. அப்படி இருக்கிற மோகன்லாலுக்கும் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மோகன்லாலுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு இணைப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது என்ன, அது ஏன் அப்படி ஏற்படுது, அவருக்கு கடந்த காலத்தில் இருந்த மோகன்லாலுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மோகன்லாலுக்கு என்ன நடக்குது அப்படின்றத அவர் கூட இருக்கிற பாடி கார்டாக இருக்கிற அவர் ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. ஸோ அவர் வந்து அந்த காலத்துலேயும் மோகன்லாலுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். ஸோ இந்த 2 கான்செப்ட்டுக்கு நடுவில் நடக்கிறத ஒரு கான்வர்சேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க வந்து நம்ம பாகுபலி படத்தில் வர மாதிரியான ஒரு மன்னராட்சி காலத்தான ஒரு ட்ரெண்டிங்கையும் கொண்டு வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே இந்த லீடு நம்ம கதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இவர் நடிச்சிருக்கிறதுனால சில பல சீன்ஸ், அப்புறம் வந்து ஆக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து காமெடி எல்லாமே கலந்துருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். மோகன்லால் சார்னாலே ஆக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது இந்த படத்தில் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலும், கான்செப்டை கொண்டு வந்து சொல்கிற விதம் வந்து ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மன்னர் ஆட்சி காலத்துக்கும் நிகழ்கால ஆட்சி காலத்துலேயும் நடக்கிற ஒரு கதை. அந்த மன்னருக்கு என்ன நடந்துச்சு, அந்த மன்னர் வந்து நிகழ்காலத்தில் இருக்கிறவங்கள வந்து எப்படி சமாளித்தார், இவங்க அந்த மன்னருக்கு எப்படி உதவுனாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது. ஸோ படம் வந்த பிறகு இதோட ஃபுல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.